என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் நான் சந்தோஷமடைகிறேன். இப்பொழுதும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நாங்கள் எல்லாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் நீதி செய்கிற தேவன், கர்த்தர் அவனுக்கு நீதி செய்வார், மீண்டும் அவன் தலையை உயர்த்துவார், அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான். இந்த அம்மா கூறுகிறார்கள், ஜான் ஜெபராஜுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்படின்னு வந்து கூறுகிறார். அப்புறம் இவருக்காக முதல்ல அந்த அம்மா எதற்காக ஜெபிக்க போகுது, அதுதான் என்னுடைய கேள்வி. ஏனென்றால் இப்போ அவன் இந்த அம்மா ஜெபிச்சு முந்தி எப்படி வந்து ஏமாத்தினானோ, கள்ளத்திற்கு தரிசனம், செழிப்பின் உபதேசம், கூத்தாட்டம் போட்டு ஏமாத்தினானோ, திரும்பவும் வந்து இன்னும் அதிகமாக ஏமாத்தணும்னு சொல்லி அந்த அம்மா ஜெபிக்க போகுது. அப்படின்னா இந்த அம்மாவுக்குள் இருக்கிற ஆவி என்ன ஆவி என்றால் இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. விசுவாசிகளே மிகவும் ஜாக்கிரதை. இந்த வீடியோ முழுவதுமாக நீங்கள் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். என்றால் நான் ஒன்றை மட்டும் மறுபடியுமாக நான் கூறுகிறேன். ஜான் ஜெபராஜ் வந்து இன்னும் இந்த பால் தினகரன், இந்த மோகன் சிலாசரஸ் மாதிரியான ஆட்கள் யாருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை வீணில் வழங்குகிறார்கள். இவர்கள் செழிப்பாக வாழ்ந்து, இவர்கள் ஜெட் பிளெயினில் சென்று கொண்டு, இவர்களுக்கு ஏழையின் மீதே பாரம் கிடையாது. தங்களுடைய மேக்கப், தங்களுடைய அழகு, இதெல்லாம் காண்பிக்கிறது எப்படி காண்பிக்கிறார்கள் என்றால் கடவுளும் இப்படிப்பட்டவர் தான், இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்டவர் தான்ங்கிறத அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்க பாருங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் இவர்களை சும்மா விட போகிறாரா? கிடையாது. இவர்களெல்லாம் அடி உழப்போகிறது. ஏனென்றால் இவர்கள் யாரை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுகிறார்கள். மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படியே பியானோவை ப்ளே பண்ணிக்கிட்டு ஹா ஹா ஹான்னு பாடிக்கிட்டு, ஒரு ஏழையின் மீது தாகம் கிடையாது, பரிசுத்தத்தை குறித்து பேசுறது கிடையாது. தங்களுடைய வயிறை வளர்த்து கொள்கிறார்கள். வளர்த்து கொண்டு கடவுளும் இப்படிப்பட்டவர் தான்ங்கிறத இவங்க வந்து காட்டிக்கிறார்கள். அப்படின்னா எவ்வளவு தவறாக இவர்கள் கடவுளை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறார்கள். அதனால தான் வேத வசனம் கூறுகிறது, இவர்களுக்கு அதிகமான ஆக்கினை, இந்த நடக்க போகுது. விசுவாசிகளே ஜாக்கிரதை, இவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு வந்து பேசிக்கொண்டிருக்கிறது அத்தனை பேரும் அசுத்த ஆவிகள், அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள். ஜாக்கிரதை. இப்பொழுது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. 2020 தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நிறைய அற்புதங்கள், அவரோட பாட்டுகள், அவரோட பாடல்களை கேட்டு அதை வர்ஷிப் பண்ணியே அது நிறைய அற்புதங்களை நான் என் லைஃப்பில் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி டெஸ்டிமோனிஸ்ல என் லைஃப்லேயே நிறைய இருக்குது. ஷேர் பண்ணணும்னா ஒரு புக்கே போடலாம், அந்த அளவுக்கு நிறைய டெஸ்டிமோனிஸ் எல்லாம் இருக்குது. ஜான் ஜெபராஜ் மீட்டிங் போய் நான் நிறைய பாடல்களை படிக்கும்போது எனக்கு வந்து நிறைய அற்புதங்கள் நடந்து விட்டது அப்படின்ற இந்த மாதிரி பேசுகிறது. நான் போன வீடியோவில் நான் கூறியிருந்தேன், அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நமக்கு நடக்கிற நன்மைகளுக்கு எல்லா மூல காரணமும் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்படின்னா நமக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவின் ஆவி நம்மை நடத்துகிறது. அவர் நம்மளை அற்புதத்திலும் எல்லா பாதையிலும் நடத்துகிறோம். அதுக்கு மகிமைக்கு அவருக்கு மாத்திரம்தான் புகழ். அந்த அம்மா என்ன கூறுகிறது என்றால், ஜான் ஜெபராஜில் நான் போனேன், எனக்கு மிகுந்த அற்புதம் நடந்தது, என்னோட அற்புதத்தை நான் எழுதணும் வேண்டும் என்றால் அவர் புத்தகமே போடலாம் என்று அந்த அம்மா வந்து கூறுகின்றது. அப்படி என்ன அந்த அம்மாவுக்கு புத்தகம் போடுறக்கூடிய அற்புதம் நடந்துச்சுன்னு தெரில. இப்போ அந்த அம்மா யாரை ப்ராஜெக்ட் பண்ணுதுன்னா இயேசு கிறிஸ்துவை. இவங்க பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஒதுக்கிட்டாங்க. இவங்க ஜான் ஜெபராஜை தான் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜான் ஜெபராஜை ஒரு பெரிய ஒரு கடவுள் மாதிரி இவங்க வந்து காட்டுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேர்களும் ஜான் ஜெபராஜ் ஒரு பெரிய கடவுள், மறைமுகமாக அவர்கள் அப்படி காட்டுகிறார்கள். அப்படின்னா இவர்களுக்கு மீது தேவ கோபாக்கினை விரைவில் வரப்போகிறது. நான் கடவுளுடைய ஆவியின் மூலமாகவும் கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாகவும் எச்சரிக்கிறேன், தயவு கூர்ந்து இவர்களை விட்டு அகன்று போய்விடுங்கள். இயேசு கிறிஸ்துவை விற்கிறார்கள் இவர்கள். இப்போதான் நம்ம வேதத்தின் ஆழத்துக்குள்ளாக செல்ல போகிறோம். யூதாஸ் காரியத்தை கூட நாம் பார்க்க போகிறோம். யூதாஸ் காரியோத் என்று பெயர் கொண்ட இயேசுவின் சீஷரில் ஒருவன் தலைமை ஆசிரியரிடம் சென்றான். நான் இயேசுவை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன், அதற்கு நீங்கள் எனக்கு எவ்வளவு பணம் தருவீர்கள் என்று கேட்டான். யூதாஸுக்கு 30 வெள்ளி நாணயங்களை கொடுத்தார்கள். இந்த 30 வெள்ளி நாணயங்களுக்காக யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை விற்று போட்டான். இப்போ நான் சொன்ன அத்தனை போதகர்களும், இவர்கள் மாத்திரம் கிடையாது, யார் யார் பணத்துக்காக இயேசு கிறிஸ்துவை விற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் யூதாஸ். 99% இந்த போதகர்கள் அத்தனை பேர்களும் யூதாஸ். ஏன்னா நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க யூதாஸ் தான் பணத்துக்காக இயேசு கிறிஸ்துவை விற்றான் என்று. யார் யார் பணத்துக்காக இயேசு கிறிஸ்துவாக ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்துவை வந்து விற்கிறார்கள்.
இவர்கள் அத்தனை பேரும் யூதாஸ். அதை நீங்கள் விசுவாசிகளே புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால் ஜெபம் பண்ணுவோன்னா எதுக்காக ஜெபம் பண்ணணும் இதை கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்க. இவங்க எல்லாருமே யூதாஸ் காரியத்து நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். விபச்சாரி இயேசுவின் இடத்திலே கடந்து வரும் பொழுது எல்லாரும் கல் எறியறதற்கு கல்லை எடுத்தாங்க. ஆனால் இயேசு எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, நீ பாவமற்றவனாய் இருந்தா நீ முதல் கல்லை எடுத்து எறின்னு சொல்லி. அழைப்பு இருந்ததான ஒரு தேவ மனிதனை சாத்தான் சத்ருவானவன் இவ்வளவாய் சோதித்திருக்கிறார். விபச்சார ஸ்திரீ மேலே கல்லெறி சொல்கிற அந்த சம்பவத்தை சுட்டி காட்டுவாங்க. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த விபச்சார ஸ்திரீயை மன்னித்து விட்டார். ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ஏன் இயேசு கிறிஸ்து யூதாஸை மன்னிக்கவில்லை? ஏன் இயேசு கிறிஸ்து யூதாஸை காப்பாற்றவில்லை? ஏன் யூதாஸ் கரியோத்து வந்து இயேசு கிறிஸ்து பக்கத்திலே தானே இருந்தான். அவர் தானே அவனை தெரிந்து கொள்கிறாரு. யூதாஸ் கரியோத்து இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை கண்கூட பக்கத்துல இருந்து பார்க்கானே. அவன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தானே, எல்லாமே பண்ணினானே. ஆனால் அவன் என்ன பண்ணினான் என்றால் பணத்துக்காக அவரை விற்றான். அதனால அவரை வந்து இயேசு கிறிஸ்து வந்து காப்பாற்றலை. அதே போலதான் பணத்துக்காக யார் யார் இந்த ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை வீணில வழங்குறார்களோ ஒருத்தரையும் கடவுள் காப்பாற்ற போவதில்லை. இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று தயவு கூர்ந்து வராதிருங்கள். கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். 27:1-5 வரைக்கும். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். இயேசு கிறிஸ்து நாமத்தை வீணில வழங்கி, இயேசு கிறிஸ்துவும் இப்படி பணக்காரர் தான், இப்படி ஏழைகளை கண்டுகொள்ள மாட்டாரு, இப்படி கூத்தாட்டம் தான் போடுவார் இப்படின்னு யார் யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை வந்து விற்கிறார்கள். அவர் எல்லாருக்குமே இந்த நிலைமை தான். அந்த தயவுக்கு வந்து எல்லாரும் மனம் திரும்பி விடுங்க. பிரதான ஆசிரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்தக்கரையமானதால் காணிக்கை பெட்டியில் இதில் போடக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை வீணில வழங்கி சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லாக அது காணிக்கை பெட்டிக்கே வரக்கூடாது. ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயனோட நிலையத்திலே அதை கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் என்ற பண்ணார்கள். இந்த பணத்தை வச்சு கல்லறை தான் வாங்கினாங்க. ஆதலால் தயவு கூர்ந்து ஜாக்கிரதை. இந்த சத்தத்தை கேட்டு யார் யார் மனம் திரும்பினா தயவு கூர்ந்து மனம் திரும்பி விடுங்க. இப்படிப்பட்டவர்களோடு போய் ஒன்றிணையாதீங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நான் பணம் கொடுக்கேன்னு சொல்லி நீங்களும் உங்கள் பணமும் கல்லறையை வாங்கக்கூடிய நிலைமைக்கு பெயர் விடக்கூடாது. இப்பொழுது நிறைய பேர் இப்போ ஜான் ஜபராஜை காப்பாற்றணும்னு சொல்லி நிறைய ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். பிரான்சில், கனடாவில் எனக்கு தெரிஞ்ச நபர் கூறினார். எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி அது நிமித்தம் எப்படியாவது ஜான் ஜபராஜை காப்பாற்றணும் என்று நிறைய பேர் வந்து இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக எனக்கு காணிக்கை அனுப்புன்னு சொல்கிறாங்க. அந்த காணிக்கையை அனுப்பிடாதீங்க. அந்த பணம் வந்து கல்லறைக்கு நேராக சொல்லும். தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதை. இப்படிப்பட்டவர்களை ஆதரிக்காதீர்கள். ஏனென்றால் இவர்கள் பணத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை வாங்கிவிடலாம், பணத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை விற்றுவிடலாம் என்று செல்லுகின்ற கூட்டம். அத்தனை பேர்களும் சங்கரிக்கப்பட போகிறார்கள். ஜாக்கிரதை. இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள், அவர் சிறுமியிடம் பாலியலில் விழுந்து விட்டார், அதில் விழுந்து விட்டார், இதில் விழுந்து விட்டார். யாரோ ஒருத்தர் ஒரு ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டது என்று வந்து கூறுகிறார்கள். ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் அவர் ஜெயிலுக்குள்ளே போய்விட்டார், அளவிட்டு அவர் ஊழியம் நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்னு நிறைய பேர் கூறுறாங்க. ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணனால அவர் இதுக்குள்ளே போகலை. இது கடவுளுடைய திட்டம். கடவுள் வந்து இறங்கி செயல்பட்டு கொண்டு இப்படிப்பட்ட அதுகளை வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆகையால் இது எல்லாமே மேலேருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசிகளே புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் வருங்காலங்களில் இதை போல கடவுளுடைய பவர் வந்து உலகத்துக்குள் இறங்கி எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதா என்று சோதித்தறியுங்கள். நீங்கள் சோதித்தறியுங்க. வேதத்தை எடுங்க. வேதத்தை எடுத்து முதலாவது சோதித்து பாருங்க. அவசரப்படாதீங்க. ஏனென்றால் நீங்கள் இது பண்ணுறேன் நீங்கள் அவ்வளோ பேர் சாபத்துக்குள்ளாக செல்ல போகிறீர்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், கிறிஸ்துவை பணத்துக்காக விற்கிறவன் நாண்டு கொண்டு சாவான். அந்த இடம் இரத்த நிலம் என்ற எண்ணப்படும். ஜாக்கிரதை. கிறிஸ்துவை பணத்துக்காக விற்கிறவர்கள், அதுதான் வேதம் கூறுகிறது, மன்னிக்க கூடாத பாவம். அதுதான் மன்னிக்க கூடாத பாவம். ஜாக்கிரதை. அதனால்தான் வேத வசனம் கூறுகிறது, அதிக ஆக்கினை அட்டையும்படிக்கு அநேகர் போதகர் ஆகாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை அவர் தண்டியாமல் விடார், சங்கரித்து போடுவார். ஜாக்கிரதை. இது நான் கூறவில்லை, வேதம் கூறுகின்றது.
அதனால இப்போ ஜான் ஜபராஜ் உள்ள போயிருக்கானா இன்னும் அடுத்து நிறைய பேர் போவாங்க. எல்லாமே மனுஷன் பண்ணல, கடவுள் மேல இருந்து பண்ணி கொண்டு இருக்கிறார். இவர்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி நீங்களும் போய் சபிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஜாக்கிரதை. அதனால் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் உண்மை உள்ளவர்களுக்கும் நல்ல வேலை செய்கிறவர்களுக்கும் வேலை செய்யாதிருப்பவன் சாப்பிடாதிருக்க கடவன். ஒரு கிறிஸ்துவனுடைய பிள்ளைனா கடவுள் அவனுக்கு எல்லா வகையிலும் பாடுகளை கொடுத்து அவனை வேலை செய்ய வச்சு கஷ்டத்தின் வகையாகவும் பாடுகளின் வழியாகவும் தான் அவனுக்கு தேவைகளை சந்தித்து நடத்தி கொண்டு வருவார். அப்படிப்பட்ட உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யாரு? கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு கொண்டு போய் காணிக்கையை கொடுங்க. இப்படி வேலை செய்யாமல் இது திருந்தி கொண்டு இருக்கிற இவர்களை போன்றவர்களுக்கு உடனே பணத்தையா கோடி கோடியாக கொண்டு கொட்டி எவ்வளவு கேவலம் பாருங்கள். விவசாயிகள் எத்தனையோ பேர் நல்ல எண்ணத்தோட விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. அவர் பணக்காரனாக இருக்க வேண்டிய அவர்களோ ஒரு நடுத்தருவில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பணம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? ஒரு நல்ல காரியத்துக்கு செல்ல முடிகிறது. இந்த பணம் ஃபுல்லாக சபிக்கப்பட்ட பணம். ஆகையால் விசுவாசிகளை ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக இருந்து தயவு கூர்ந்து வேதத்தை எடுத்து படியுங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. எல்லா ஆவியும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதா என்பதை வேதத்தை எடுத்து சோதித்தறிந்து பாருங்கள். ஆமேன்.